நம்ம விரல்களை பயன்படுத்தி நம்ம செய்யக்கூடிய சில முத்ராஸ்னால நமக்கு எக்கச்சக்கமான நன்மைகள் கிடைக்கிறதோட நம்ம லைஃபே மாறிடும்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? இந்த வேர்ல்டில் இருக்க மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள், எக்ஸ்ட்ரீம் அச்சீவர்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி சில முத்ராக்களை அவங்களோட டெய்லி லைஃப்பில் பயன்படுத்துகிறாங்க. பட் இப்போ கேள்வி என்னன்னா, இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது? நம்ம விரல்களை சேர்க்கறது மூலியமாக நம்மளோட லைஃப் மாறுமா? பார்க்கலாம். ஹேண்ட் முத்ராஸ், அதாவது நம்மளோட விரல்களை பயன்படுத்தி நம்ம செய்யக்கூடிய இந்த முத்ராக்கள் பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே நிறைய ரிலிஜியன்ஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸில் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. இது நம்ம பாடி அண்ட் மைண்டோட எனர்ஜியை சரியான இடத்துல சேனலைஸ் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடியது. நம்ம விரல்களில் 3000க்கும் மேலே மேக்ரோ ரெசிப்டார்ஸ், அதாவது தி சென்ஸ் ஆஃப் டச், ப்ரெஷர், வைப்ரேஷன், டெக்ஸ்சர் இதெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடிய சென்சஸ் இருக்குது. இது எல்லாமே நம்மளோட பிரெயினுக்கு நியூரான்ஸ் மூலியமாக சிக்னலை சென்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இது மூலியமாக தான் நம்மளோட பிரெயின் ஸ்டிமுலேட் ஆகி நம்மளோட பாடியில் இருக்கிற எனர்ஜி ஃப்ளோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. நம்ம பூமி எப்படி பஞ்சபூதங்கள்னு அழைக்கப்படுற நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இதனால் இயங்குதோ அதே மாதிரி தான் நம்மளோட பாடியும் ஹெல்தியான மைண்டும் இருக்கிறதுக்கு நம்ம இந்த 5 எலிமெண்ட்ஸை பேலன்ஸ்டாக வச்சுக்கணும். இதை நம்ம சரியாக மெயின்டைன் பண்ணலை அப்படின்னாக்கா நம்மளோட பாடியில் இம்பேலன்ஸ் ஏற்படும். இம்பேலன்ஸ் வந்துச்சு அப்படின்னாக்கா உடம்பு சரியில்லாமல் போகிறது, மனசு சரியில்லாமல் போகிறது, டிப்ரெஷனில் போகிறது, தூக்கமின்மை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நம்மளோட பாடியில் வரும். ஸோ நம்ம பாடியில் இருக்கிற இந்த 5 எலிமெண்ட்ஸை பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு ஒரே சொல்யூஷன் தான் இந்த முத்ராஸ். இந்த 5 எலிமெண்ட்ஸும் நம்மளோட 5 விரல்களும் ஒன்று சேரும்பொழுது நம்மளோட பாடியில் நமக்கே தெரியாமல் சில மாற்றங்கள் ஏற்படும். அதுதான் தி பவர் ஆஃப் முத்ராஸ். நம்ம பாடியில் நிறைய இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் இருக்குது. இது எல்லாமே நம்மளோட ஃபிங்கர் டிப்ஸுக்கு தான் கனெக்ட் ஆகிருக்குது. ஸோ மெயின் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்மளோட ஃபிங்கர் டிப்ஸ் மூலயமா நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளோட பிரெயினை நம்மளால் ஈஸியாக கண்ட்ரோலுக்கு எடுத்துட முடியும். நம்ம பிரெயினை கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நம்ம பாடியில் இருக்கிற எல்லா ஆர்கன்ஸுமே நம்மளோட ஹேண்ட்ஸுக்கு கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதையும் நம்மளால் ஈஸியாக கண்ட்ரோலுக்கு எடுக்க முடியும். ஸோ ஆப்வியஸ்லி நம்மளோட ஃபிங்கர்ஸை கனெக்ட் பண்ணுறது மூலியமாக இது நம்மளோட ஹீலிங் பவரை ஸ்டிமுலேட் பண்ணும் அண்ட் பாடியும் மைண்டையும் கண்ட்ரோல்டாக வச்சுக்க முடியும். ஸோ நம்மளோட விரல்களை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா இந்த கட்டை விரல் நெருப்பு, ஆள்காட்டி விரல் காற்று, மிடில் ஃபிங்கர் ஆகாயம், ரிங் ஃபிங்கர் நிலம் அண்ட் சுண்டு விரல் நீர், இந்த 5 எலிமெண்ட்ஸை தான் குறிக்குது. ஸோ நம்ம விரல்களில் இருக்கிற இந்த 5 எலிமெண்ட்ஸையும் அட் அ டைமில் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான முத்ரா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்ரபோதி அப்படிங்கிற இந்த முத்ரா தான். இந்த முத்ராவை எலன் மஸ்க், கிறிஸ்டோபர் ரொனால்டோன்னு சொல்லிட்டு கிரேட் சக்ஸஸ்ஃபுல் அச்சீவர்ஸ் இவங்க எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முத்ரா. இந்த முத்ராவை தி ஹையஸ்ட் என்லைட்டன்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது புத்தாவே இந்த முத்ராவை யூஸ் பண்ணியிருக்கிறாரு. இதோட மெயினான பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலயமா உங்களை எப்போவுமே ரிலாக்ஸ்ட் அண்ட் காமாகவும் வச்சுக்கும். உங்கள் மைண்டை ஒரு விஷயத்தில் பக்காவாக கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. இது மூலியமாக உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு இருக்கிற பயம் குறையும். பயம் குறைஞ்சது அப்படின்னாக்கா உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸும் ஆன்சைட்டி லெவலும் குறையும். ஸோ இது மூலிமா உங்களால் பெட்டர் டெசிஷன் எடுக்க முடியும், ப்ராப்ளம்ஸை ஈஸியாக சால்வ் பண்ண முடியுன்ற மாதிரியான விஷயங்களெல்லாம் ரொம்பவே கான்சன்ட்ரேட்டடாக உங்களால் பண்ண முடியும். நிறைய பர்சன்ஸ் தங்களோட இன்டர்வியூஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த முத்ராவை தான் பயன்படுத்துவாங்க. தட் மீன்ஸ் சிம்பிள் ஆஃப் ட்ரூத், அதாவது அவங்களோட மனசில் இருக்கிறத அப்படியே பேசுறதுக்கு கூட இந்த முத்ராவை அவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய முத்ரா இதுதான். மகாவதார் பாபாஜியை பற்றி கண்டிப்பாக எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. பாபா மூவியில் நம்ம எல்லாருமே இந்த முத்ராவையும் பார்த்துருப்போம். ஆக்சுவலி மகாவதார் பாபாஜியோட மெயினான டீச்சிங் என்னென்னா கிரியா யோகம். மகாவதார் பாபாஜி யார், அவரோட யோக கலைகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத அவரோட சிஷ்யரான பரமஹம்ச யோகானந்தாவால் எழுதப்பட்ட ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி அப்படிங்கிற புத்தகத்தில் ரொம்ப டீட்டெயில்டாக கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த புக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ லைஃப் சேஞ்சிங் புக் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்ஃபேக்ட் ரஜினி சாரே இந்த புக்கில் இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த பாபா படத்தை எடுத்தார். அது மட்டும் இல்லாமல் இமயமலைக்கு போய் பாபா மெடிடேஷன் பண்ண அதே குகையில் இவரும் அடிக்கடி
மெடிடேஷன் பண்ணுறாரு. அவரை தொடர்ந்து ஸ்டீவ் ஜாப்ஸ், விராட் கோலி, நிறைய பேர் இந்த புக்கால் இன்ஸ்பயர் ஆனவங்க இருக்கிறாங்க. மகாவதார் பாபாஜி யார், இந்த புக்கில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் அதுக்கான லிங்க்கை பின் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். ஸோ இந்த அப்பன முத்ராவோட ஒரிஜினல் ஓனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாவதார் பாபாஜி. அண்ட் இது நம்ம உடம்புல இருக்கிற நிலம், ஆகாயம், நெருப்பு இந்த 3 எலமெண்ட்ஸையும் ஆக்டிவேட் பண்ணுது. அண்ட் இதோட மெயினான பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடியை டீடாக்சிஃபை பண்ணி நம்மளோட டைஜஷன் சிஸ்டமை இது இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான முத்ரா. இப்போ நம்ம லீட் பண்ணக்கூடிய இந்த லைஃப் ஸ்டைலுக்கும் ஃபுட் ஹேபிட்ஸ்க்கும் கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ்லேருந்து வயசானவங்க வரைக்கும் இந்த முத்ராவை யூஸ் பண்ணலாம். ஏன்னா டைஜஷன் மட்டும் கிடையாது, கான்ஸ்டிபேஷன், யூரினரி ப்ராப்ளம், மென்சுரல் டிஸ்கம்ஃபர்ட்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை இது க்யூர் பண்ணுது. அண்ட் எக்ஸ்ட்ரீமாக டயரியா, டிசென்ட்ரி ப்ராப்ளம்ஸில் இருக்கிறவங்க இந்த முத்ராவை பயன்படுத்தக்கூடாது. களி முத்ரா இது நம்மளோட உடம்புல இருக்கிற ஆகாய எலமெண்ட்டை ஆக்டிவேட் பண்ணுது. இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னெசரி திங்கிங்கில் இருக்கிறவங்க, இல்லை குழப்பத்தில் இருக்கிறவங்க, இல்லை இமோஷ்னலாக மென்டலாக டிஸ்டர்ப் ஆகிருக்கிறவங்க இந்த முத்ராவை பயன்படுத்தலாம். இது பண்ணுறது மூலியமாக நம்மளோட ஹார்ட்டில் இருக்கிற அந்த பேகேஜ் குறையும். அது மட்டும் இல்லாமல் ஃபுல் டேக்கு நீங்கள் புத்துணர்ச்சியாக ஃபீல் பண்ணுவீங்க. கயன் முத்ரா இது நம்ம உடம்புல இருக்கிற காற்று எலமெண்ட்டை ஆக்டிவேட் பண்ணுது. இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா விஸ்டம் அண்ட் நாலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு முத்ரா. அதாவது நம்மளோட ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலியமாக நம்மளோட ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டியை இது குறைக்குது. அண்ட் நம்மளோட பிரெயினை எப்பவுமே காமாக வச்சுக்கும். சூரிய முத்ரா இது நம்ம உடம்புல இருக்கிற ஃபயர் எலமெண்ட்டை ஆக்டிவேட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இது நம்மளோட தைராய்டு கிளாண்டுக்கு ரொம்ப நல்லது. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்மளோட டிப்ரெஷன் லெவலையும் இது கண்ட்ரோல்டாக வச்சுக்கும். பிராண முத்ரா இது நம்ம உடம்புல இருக்கிற நிலம், நீருக்கான எலமெண்ட்டை ஆக்டிவேட் பண்ணுது. அண்ட் இது நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டமை எப்பவுமே எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கும். அது மூலிமா நம்மளோட பிரெயின் எப்பவுமே ஆக்டிவ் அண்ட் ஸ்டிமுலேட்டடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய முத்ராஸ் இருக்குது. நம்மளோட பாடி டைப்புக்கும் மெடிக்கல் கண்டிஷன்ஸுக்கும் ஏற்ற மாதிரியான சில முத்ராஸை நம்மளோட டெய்லி ரொட்டீனில் நம்ம பயன்படுத்த ஆரம்பித்தோம் அப்படின்னாக்கா நமக்கே தெரியாமல் நம்மளோட லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் வர்றதை நம்ம உணர ஆரம்பிப்போம். ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி, கோ க்ரீன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.